அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காரசாரமான நண்டு மசாலா. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சளி இருமல் இருக்கிற டயத்தில் இது போல் நண்டை காரசாரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மெடிசனே தேவைப்படாது. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு மசாலாவில் மிளகுடைய காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த அளவு 1/2 கிலோ அளவு நண்டுக்கு தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்யணும் அப்படின்னா நம்ம சொன்ன அளவுகளை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நண்டு வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடிக்கடி மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணும் போது நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மசாலாவுடைய அந்த ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி இருமல் இருக்கும்போது இது போல் நண்டு மசாலா மிளகு தூக்கெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.